ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நெய் எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சமாச்சும் நம்ம நெய் கலந்து கொடுப்போம். ஏன்னா நெய் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற நெய்யை நம்ம எதுக்காக கடையில் வாங்கணும்? வீட்டிலையே சுத்தமான நெய்யை ஈஸியாக தயார் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர் 1/2 கிலோ, சீரகம் 1 ஸ்பூன், முருங்கைக்கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தயிர் அல்லது மோர் 1 ஸ்பூன். இப்போ ஒரு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வச்சுருக்க பட்டரை அதில் போட்டுடலாம். பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிரும். ஒரு நிமிஷத்தில் பட்டர் நல்லா இந்த மாதிரி உருகி தண்ணியாக ஆகிடும். அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பட்டர் நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி பொரியிற சத்தம் வரும். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க் கலரில் வந்துடும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரே மாறிடுச்சு. ஆயில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கலர் சொல்கிறேன், ஆயில் கலருக்கு வந்துடும். இப்போ இந்த கலர் மாறினதுமே நம்ம வச்சுருக்கிறத போட ஆரம்பிச்சிடலாம். நான் எதுக்காக கரண்டியை உள்ளேயே வச்சுருக்கேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிறது பொங்கி வெளியே வராது. அதுக்காக தான் நான் கரண்டியை உள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க ஜீரகத்தை உள்ளே போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக முருங்கைக்கீரையும் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் தள்ளி நின்னே போடணும், இல்லாட்டி நம்ம மேலேயே தெரிச்சிரும். அடுப்பை நம்ம குறைச்சே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக டக்குன்னு கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தயிரை கடைசியாக ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக இதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்டி தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாம் போடுறதுனால நமக்கு நெய் நல்ல வாசமாக வரும். இப்போ நான் எடுத்திருக்க முருங்கைக்கீரையை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வடிகட்டும் போது ரொம்ப தண்ணியாக தெரியும். ஆனால் நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு நைட்டு பார்க்கும்போது நல்லா நெய் பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம வடிகட்டி நெய்யை தனியாக எடுத்து வச்சாச்சு. மிச்சம் இருக்க முருங்கை இலை, கருவேப்பிலை, அதில் ஒரு பொடி மாதிரி தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஜீரகம் தான். இதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஒரு 2 கரண்டி சாதத்தை போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் நெய் சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.